ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் விருந்தில் நாம் ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்கு இந்த ஸ்ப்ரிங்ஃபார்ம் பேன் எடுத்துக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதை பட்டரை வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை கீழேயும் போட்டு வச்சுருக்கேன். அது மாதிரி சைட்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு இந்த சீஸ் கேக் எடுக்கும்போது நமக்கு அப்படி ஸ்லைஸாக நல்லாவே வரும். இங்கே நான் கிராம் கிராக்கர்ஸ் எடுத்திருக்கேன். 9லேருந்து 10 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி கிராக்கர்ஸ் கிடைக்குதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது சின்னமன் ஃப்ளேவர் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இதை எடுத்து அதை நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த கட்டையை வச்சு நீங்கள் பொடி பண்ணிக்கிட்டாலும் சரி. ஆனால் நான் மிக்சி ஜாரில் பெரிய ஜாரில் போட்டு ஒரு 2 அடி அடித்து எடுத்துக்கிற போகிறேன். நமக்கு இது கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு கீழே சர்ஃபேஸ் போடும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். பாருங்க எந்த அளவு நான் நல்லா பொடியாக அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில் நாம் பட்டர் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கோம். அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த கிராம் கிராக்கரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல ஈரப்பதத்தோடு நமக்கு அந்த கிராக்கர் வரணும். அப்போ தான் நம்ம பேஸ் போடும்போது நமக்கு நல்லா ஸ்மூத்தாக அது செட் ஆகிக்கிறோம் உள்ளக்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஈரப்பதத்தோடு பட்டரோடு அந்த கிராக்கர்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அந்த ஸ்ப்ரிங் பேன் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸை வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பேனில் அது நல்லாவே செட் ஆயிரும். இப்போ நான் இந்த டம்ளரை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அப்போ தான் நமக்கு மேடு பள்ளம் இல்லாமல் நல்லா சமமாக கிடைக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு இது நல்லா செட் ஆகி கிடைக்கணும். அதனால தான். இப்போ இன்னொரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் சவர் க்ரீம் இருக்கு இல்லையா, அது நான் இங்கே சேர்க்குறேன். அது 2/3 கப்பு நான் இங்கே சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறம் நாம் க்ரீம் சீஸும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். க்ரீம் சீஸ் 2.5 கப்புக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சாதான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அப்புறம் கார்ன்ஸ்டார்ச் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சவர் க்ரீம், அதுக்கப்புறம் க்ரீம் சீஸ், கார்ன்ஸ்டார்ச் எல்லாம் நல்லா இந்தளவு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்தளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கிறங்க. இங்கே நான் 3/4 கப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்கள் சுகர் லெவலை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை நான் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்துக்கோங்க. 3 முட்டை எடுத்து அது ஒரு கப்பில் நல்லா உடச்சி ஊற்றிக்கிருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பிரேக் பண்ணி நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் நான் 1 டீஸ்பூனுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். ஒரு ஃப்ளேவருக்காக தான், வேணா சேர்த்துக்கலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அடித்ததுக்கப்புறம் இதை நாம் சீஸ் கலவையில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் 1 கப்புக்கு நான் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் தான் யூஸ் பண்ணுறேன். 1 கப்புக்கு அதை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த ஸ்ப்ரிங்ஃபார்ம் பேனை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நாம் அதில் இதை ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் 1 கப்புக்கு தண்ணி வச்சு ஊற்றிக்கிறோங்க. அந்த தண்ணி மேலே நம்ம இந்த ஸ்ப்ரிங்ஃபார்ம் ட்ரேயை வைக்கிறோம். வச்சதுக்கு அப்புறம் நாம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சீஸ் கலவை இருக்கு இல்லையா, அதை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். எதுக்காக நம்ம கீழே தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப கீழே அடி பிடிச்சிடாது, நம்ம மேலே கருகிராமல் நமக்கு வரும். இந்த ஸ்டீம் பேக்கிங் தான் நம்ம இதில் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்கள் ஓவனை ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க 325 ஃபாரன்ஹீட்க்கு. இப்போ இது நல்லா செட் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றுனது இதை ஏர் பபிள்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா டேப் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓவனில் 325ல் 35 to 40 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 4 மணி நேரமோ இல்லைன்னா ஓவர் நைட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஏன்னா அந்த சீஸ் கேக் நல்லா செட் ஆகணும். பேக் ஆகி வந்ததுக்கப்புறம் அது நல்லா செட் ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேலே ஊற்றுறக்கு அந்த கிளேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நான் 1 கப்புக்கு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு சுகர் உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டு அடுப்பை லோ டு மீடியம்லேயே வச்சு இந்த சுகரை மெல்ட் பண்ண விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் இது மெல்ட் ஆயிரும். ஆனால் இது லோ டு மீடியமில் தான் ஹீட் இருக்கணும். இப்போ இந்தளவு நல்லா கொதிக்கிற நேரத்தில் 1 டீஸ்பூனுக்கு லைம் ஜூஸ் சேர்த்துங்க. லைம், லெமன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த சுகர் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறக்காக. இது நல்லா நமக்கு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நாம் அது சீஸ் கேக் மேலே ஊற்ற போகிறோம். நீங்கள் இந்த ஸ்ப்ரிங்ஃபார்ம் பேனை எடுத்துகிட்டும் ஊற்றலாம். ஆனால் நான் எடுக்காமல் தான் மேலே ஊற்றுறேன்.
இந்த கலவையும் நமக்கு நல்லாவே ஆறியிருக்கணும். அந்த சீஸ் கேக்கும் ஆறியிருக்கணும், இந்த கலவையும் நமக்கு நல்லா ஆறியிருக்கணும். அதனால நம்ம ஆறுறதுக்காக தான் நம்ம வந்து அந்த லைம் ஜூஸ் சேர்த்தோம். ஸோ அது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாது, சுகர் திருப்பி ஃபார்ம் ஆக நமக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ நம்ம இது அந்த ஸ்ட்ராபெரி ஜூஸை ஃபுல்லாக சேர்த்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேனை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த வேக்ஸ் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அருமையான சீஸ் கேக் ரெடி ஆயிடும். இது வந்து இந்த வெயில் காலத்தில் ரொம்ப இது வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் டைம். இந்த டைமில் இந்த ஸ்ட்ராபெரிஸை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.